அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நம்முடன் தான் இருக்கின்றான் என்று நம்ம தலைப்பு போட்டிருந்தோம். இதற்கான விளக்கம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டங்கள், கவலைகள், துயரங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும் தான். சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும் தான். ஆனால் அந்த கஷ்டம் கவலைகள் நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான், நமக்கு இவ்வளோ கவலைகளை கொடுத்துட்டான், அல்லாஹ் இதெல்லாம் நம்மளை பார்க்கறது என்ன, நமக்கு மட்டும் என் உதவி கிடைக்க மாட்டேங்குது, அல்லாஹ் இதை பார்க்குறானா பார்க்கறது இல்லையா, அல்லாஹு கண் இல்லையா, அப்படிலாம் நான் அவுது பிள்ளைமின்ஹா இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் தாலா தன்னுடைய புனித குர்ஆனில் என்ன தெரியுமா சொல்கிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு குகைக்குள்ளே இருக்கிறாங்க. அதாவது எதிரிகள் எல்லாம் நாலாபுறமும் சூழ்ந்து அவங்கள வந்து பிடிக்கிறதுக்காக வராங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவ்வளோ பயப்படுறாங்க. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மளை வந்து எதிரிகள் பிடிக்க போகிறாங்களே, நம்ம இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா தஹ்சன், நீங்கள் கவலை கொள்ளாதீங்க, பயப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று அவங்க அப்போ தான் அந்த வசனம் வந்து இறங்கியது. சுபஹானல்லாஹ். இதை வந்து ஒரு வசனமாகவோ, இதை வந்து ஒரு சம்பவமாகவோ நம்ம எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையை கடந்துட்டு போகக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தை எதுக்கு இறக்கியிருக்கான், நமக்காக அல்லாஹ் இறக்கியிருக்கான். நிச்சயமாக ஒவ்வொரு கவலைகளிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். எல்லா நிலைமைகளும் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற எண்ணத்தை வந்து நம்ம உள்ளத்தில் முதல்ல கொண்டு வரணும். எந்த கவலை கஷ்டம் வந்தாலும் நம்ம மனசுக்கு சொல்ல வேண்டியது இந்த ஒரே ஆயத்தான், லா தஹ்சன், லா தஹ்சன், கவலை கொள்ளாதே, என்னுடைய உள்ளமே கவலை கொள்ளாது, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான். சுபஹானல்லாஹ். கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.